மாத்தா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஹலோ ஹலோ அபய குரல் கொடுத்தா அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்தாத்தா அபய குரல் கொடுத்தா அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்தாத்தா உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்ப வெள்ள பறந்திடுங்காத்தா உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்ப வெள்ள பறந்திடுங்காத்தா ஓம் சக்தி 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 அபய குரல் கொடுத்தா அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்து ஆத்தா கட்டக்கண்டே அவ பம்மா கொடுக்க போட்டு அடக்கண்டே வட்டார கட்டக்கண்டே அவ பம்மா கொடுக்க போட்டு அடக்கண்டே அருமாறி உருமாறி தேடி வந்தேன் சமயபுரத்தால காண வந்தேன் ஒரு மாறி ஓட வந்தே அந்த சமயபுரத்தாலே நீ வந்தே ஓம் சக்தி 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 அபய குரல் கொடுத்தா அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்து ஆத்தா உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமிழ பறந்திடுங்காத்தா எங்கும் நிறைந்தவளே எங்க மத்து மாரியம்மா எல்லோரையும் வாழ வைக்க சமயபுரம் மாரியம்மா எங்கும் நிறைந்தவளே எங்க மத்து மாரியம்மா எல்லோரையும் வாழ வைக்க சமயபுரம் மாரியம்மா இருப்பா அன்பால நம்மளையே பார்த்து ரசிப்பா காத்திருப்பா நம்மளை அன்போடு நம்மளை காத்திருப்பா ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அபய குரல் கொடுத்தா அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்தாத்தா உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமிழ பறந்திடுங்காத்தா உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமிழ பறந்திடுங்காத்தா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதிபரா சக்தி அருமை அருமை அருமையான ஒரு கூட்டம் அருமையான இந்த ஒரு இடம் நம்மளுக்கு எல்லாம் அருமையான முறையில் வரவேற்பு கொடுத்த அன்பு உள்ளம் ஆமா அத்தனை பேர்களுக்கும் நன்றி கிடந்த வணக்கம் என்ன ஈசபுத்தில் கரையா வந்ததுக்கு அப்புறம் இடம் காலியான மட்டும் ஒன்னா காலி ஆகிக்கிட்டு இருக்கு அங்கிட்டும் கிட்டுமா வெட்டிக்காரரே மஞ்சம்பட்டியை சேர்ந்த ARS பழனிநாதன் விவசாயி கலை நாட்டாண்மை அவர்கள் இந்த இசைக்குழுவை கலைக்குழுவை பாராட்டி 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள் எங்கள் சார்பாக கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். கோட்டை பெருமாள் கோணராக நடிக்கும் கருப்பையா அவர்களுக்கு விழா கமிட்டியார்கள் பொன்னாடை பேத்தி மலர் மாலை அணிக்கப்படுகிறார்கள். அருமையான முறையிலே மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து வரவேற்பு கொடுத்து பெருமை சேர்த்த ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய சார்பாக எங்களது கலைப்பணியின் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். அன்பு சார்ந்த பெரியவர்களை பெரிய மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய நன்மை தாய்மார்களை நாடு போற்றும் நல்லவர்களை ஊர் போற்றும் உத்தமர்களை பள்ளி மாணவ செல்வங்களை விழா கமிட்டியார்களை மற்றும் இந்த நாடகத்தினை கண்டுகளிக்க வந்திருக்கும் நாடக கலா ரசிகர் பொதுமக்களை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல்துறை சார்பு ஐயா அவர்களை உங்கள் நண்பருக்கும் என்னுடைய சார்பாக எங்களது நாடக அமைப்பாளருமாகிய அருமையப்பா ஆறுமுகம் அப்பா அவருடைய கடை குடும்பத்தை சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்கிற வணக்கம் என்பதை உறுத்தார் கொண்டு இந்த திருங்காவூர் சீமை கோட்டைமலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் கூணாரனுடைய அத்தனை என்பு உள்ளத்திற்கும் நன்றி கார்ந்த வணக்கம். நான் தான் வரேன் இல்லையா, இருந்தாலும் ஆதி கடவுள் இல்லையா,
முந்தி பிறந்தவனும் ஆமா மூர்த்திகளுக்கு மூத்தவன் அந்த ஆதிக்கடவுள் தொந்திக்கணபதி நாகப்பெருமானை போற்ற வேண்டும் என்றார். ஆத்தங்கரையிலும் அரச மரத்திலையும் ஆழ மரத்திலையும் குளத்தங்கரையிலும் கிழக்கு முக நோக்கி வீற்றிருக்கக்கூடிய அந்த விநாயகப்பெருமானை வினை தீர்க்கும் விநாயகா சித்தி விநாயகா சித்தி இல்லையே கற்பக விநாயகா விநாயகனே போற்றி முந்தி விநாயகனே முப்பத்து கோடி தேவர்களே பிள்ளையார் வட்டி வசிக்கும் நாயகா உடங்குடியில் வாழ்ந்து வரும் எந்தாய முத்தாரம்மா எனக்கு பாட்டெடுத்து தரும் எந்தாய பச்சையம்மா நான் வேண்ட வரத்தை கொடும் எந்தாயே வெக்காளியம்மா அடி உன்னை எண்ணி பாமரன் ஆட வந்தேன் நன்றி பாக்கு வெத்தரவாத்தேனும் பார்வதியே பார்க்கணும் பாக்கு வெத்தரமாத்தனும் பார்வதியே பார்க்கணும் நாக்கு சவக்க போடணும் நாடு வளம பார்க்கணும் அடி ஏண்டி உள்ளே ஒருக்கு சம்மதம்மா எங்க கூட வந்து சேர்ந்துகிட்டா ஊரு வந்துடுமா இந்த மாமனுக்கு ஆசமத்திடுமா நம்ம வாக்கப்பட்டு சேர முன்ன வேக வந்திடுமா நம்ம பார்வதியை பார்க்கணும் நாக்கு சவக்க போடணும் நாடு வளம பார்க்கணும் சாகத என்பாற்றுல அடங்கும் 7 ஊரு 7 கடை 7 ஊரு தண்ணி குடிச்ச வண்டி எனக்கு எடுத்தனுக்கே யாரும் இல்லையடி 7 கடை தண்ணி குடிச்ச வண்டி கிடைக்க ஆள் இல்லையடி நான் 100 சபைய பார்த்து வந்த வண்டி நான் அடக்கி வைக்க ஆள் இல்லையடி 100 சபைய பார்த்து வந்த வண்டி கிடைக்க ஆள் இல்லையடி பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதியே பார்க்கணும் நாக்கு தவக்க போடணும் நாளுகளம பார்க்கணும் ரகத்துல வருத்தேன் போட மாட்டு அட பூங்குகில் ரகத்துல வருத்தேன் போட மாட்டு அதத்தான் நினைச்சு கூடவே வருகரீகருண காட்டு பேச்சியம்மா அடி பேச்சியம்மா நம்ம பேச்சியம்மா மனசு வச்சாலே என்ன பாட கொள்ளி வரம் கொடுத்தாலே பேச்சியம்மா மனசு வச்சாலே பாட வச்சாலே ஊருலகம் பேச வச்சாலே உயிர் உள்ள வர ஆட வச்சாலே அந்த ஊருலகம் பேச வச்சாலே உள்ளதெல்லாம் ஆட வச்சாலே பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதியே வாக்கணும் நாக்கு சவக்க போடணும் நாளுகளம வாக்கணும் அடி ஏண்டி உள்ளே உரைச்ச மதமா என் கூட வந்து சேர்ந்து கட்டா ஊரு வச்சுக்கமா அடி மாமனுக்கு ஆசமத்திருமா நம்ம வாக்கப்பட்டு சேர முன்னே வந்துடுமா
கூட வந்து சந்தகத்தா ஊருவத்துக்கம்மா அடி மாமனுக்கு சமத்திரமா நம்ம வாக்கப்பட்டு சேரமுன்னு வேக வந்திடமா எங்கிட்ட ஒரு வேலையை முடிச்சுட்டீங்க. எப்படி இல்லை என்ன விட்டுறந்தா என்ன அரை மணி நேரம் அடிச்சிருப்பீங்க. ஆம்புலன்ஸுக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கணும். இல்லை வாயில் நுரத்தில் இருந்துச்சா அப்புறம் என்ன பண்ணுறது. பரவாயில்லையா, அருமையான ஒரு வாசிப்பாளர்கள். ஏன்னா உங்களுக்கு நன்றியை சொல்லணும்னே. சரி, உங்களை வச்சு தான் நடிகை நாங்கள் பேர் வாங்க முடியும். நம்ம எல்லாருக்கும் ஒரு உயிர் கொடுக்கறது யாரு? ஆமாம், அருமையான ஒளிபெருக்கி. எங்கே எஸ்ஆர்எம்மா எஸ்ஆர்எம் இளையராஜா. அப்போ அருமையான ஒரு ஞானியனுடைய பெயர். அருமையான இசையமைப்பாளர்கள், அதற்கிணையான ஒளி அமைப்பு மிகவும் சிறப்பு. விடிகிற வரைக்கும் நீங்கள் 4 பேர் எங்கேயும் போயிடப்படாது. யாருக்கு தூக்கம் வந்தாலும் ஒரு ஆள் மாற்றி விட்டு ஒரு ஆள் தூங்கணும். எல்லோரும் மட்டும் தூங்கினா அப்புறம் யார் ஆப்ரேட் பண்ணுறது? தூக்கம் வந்தால் சொல்லுங்கள், உள்ள டீ இருக்குது. இல்லையா? சரி, அதெல்லாம் உள்நாடு வச்சுருக்குறாங்க பாப்பா. எல்லாமே அருமையாக இருக்குதுய்யா. ஏன்னா ஒரு நாடகம் பார்க்குறது முக்கியம் இல்லை, விடிகிற வரைக்கும் உட்காந்து பார்க்கணும். ஆமாம், வருஷத்தில் ஒரு நாள் நாங்கள் வர்றோம். ஆமாம், என்னய்யா? ஆமாம், கதையை ஆரம்பத்தில் இருந்து பார்த்தா தான் முடிவு தெரியும். இடநாட்டில் எழுந்திரிச்சு உட்காந்து பார்த்தோம்னா என்னடா அவன் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளும் யோசிப்போம். ஆமாம் ஆமாம், அதனால ஒரு பொழுது இருந்து பாருங்க. போகலாமா? போகலாம். தாயின சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை செழுமிக்க மந்திரமும் இல்லை என்று சொல்வார்களே. உலகத்தில் எத்தனை தெய்வம் எத்தனையோ ஆலயங்கள் இருந்த போதிலும் காலம் கலியுகம். இன்னைக்கு கலியுக நாட்டில் நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மனுஷன் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இருப்பேன். ஆமா, நாளை கழிச்சு இருப்போம். இருப்பமான்றது நிச்சயமா இல்லையா? நிலையில்லாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்து. ஆமா ஆமா ஆமா, இருக்கிற வரைக்கும் மனுஷன் பிறந்து இருந்ததுக்கு உண்டான அடையாளம் வேணும் இல்லை? ஆமா, நம்மளையெல்லாம் படைச்சது யாரியா? நம்மளை படைச்சது ஈஸ்வரன் தாப்பா. அட பாலா போனவனே. அப்புறம் உங்க ஐயப்ப எங்கே போனாங்க? இல்லை இல்லை இல்லை, ஈஸ்வரன் படைச்சுதானே நம்மளுக்கு இது பண்ணது. நமக்கு உயிர் கொடுத்த தெய்வம். ஆமா, நம்ம தாய் தந்தை தானே. ஆமா, அதுக்கப்புறம் தான்டா மற்ற தெய்வம். அந்த தெய்வத்தை நினைக்காதவன் பிள்ளையா, மதிக்காதவன் மனுஷனா, கஞ்சி ஊத்தாம கிடக்கிறானவன் கடங்கார பையன். சொல்றேன், என் தாயை போல உண்டான்னு அவ பேசுறான்டா பேச்சு மாப்பிள்ள. சரி, அது எதுக்கு அந்த கதை? நம்ம கதைக்கு போலாம். அம்மா 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 என்ன சுமந்தி பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால இல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் வாழாதந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. அம்மாடா சும்மா இல்லடா, அது இல்லேனா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி
அதை தாங்கிக் கொண்ட சுவாமி சுவாமி பெத்தவளே மறந்தா அந்த உத்தமி தாண்டா அந்த உத்தமியே நினைச்சா அவ உத்தமணி தாண்டா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா ஐயோ அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவு ஒன்று தேடி இங்கே வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா தாய் போல தாங்க முடியுமா காத்தடிச்சா நோகும் பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ண கொத்து முன்னு என்ன சோற ஊற்றி வளர்த்தீங்க ஊரு கண்ணு பட்டுடு முன்னு சுத்தி சுத்தி போட்டீங்க கையாத புள்ளைய பெத்து கண்ணீரை விட்டீங்க அடுத்த ஒரு ஜென்மத்திலே நீங்க என் புள்ளைய பிறக்கணும் உங்ககிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் உலகத்துல ஒரு மனுஷன் எந்த கடன் அடைக்கலாம் பெத்த கடன் அடைக்க முடியுமா முடியாது முடியாதுயா பிறந்த மனுஷன் இருக்கிறானா இல்ல யாரும் கிடையாது இல்ல இல்ல மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு ஒரு குள்ளங்கப்பாவுக்கு பேரு நல்ல பேரு எங்க அத்தா ஒரு கோயில் எங்க அப்பா சாமி எங்க அத்தா ஒரு கோயில் எங்க அப்பா அது சாமி இதுதாண்டா நம்மளோட பூமி அரறிறாரோ நான் இங்கு பாட தாயை நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் நான்கும் சொல்லவே அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் வாழ்கிறதே தாய்க்கென்று சொல்ல சொல்ல எத்தனையோ சிறப்பான ஒரு பாடல்கள் இருந்த நமக்காக ஆத்தாகட்டன் அந்த சேலையில உறங்கிய அந்த இந்த ஒரு ஞாபகம் ஞாபகம் என்றும் மறையாதது ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்திட மீன் குடிக்க கப்பனுக்கும் தரதவட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் செத்தாலே என்ன போத்த வேணும் செத்தாலே என்ன போத்த வேணும் அத்தா ஒன்றேல அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒன்றேல புலனா படுத்து கடந்ததுவோ ஒன்றேலதானே பண்ண பூஞ்சோலதானே அந்த பூஞ்சோலதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேலதானே பண்ண பூஞ்சோலதானே இறைச்சேல காயும் போது வாழ வீணா தெரியும் போன சேல அது சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடாயிருக்கும் சேல கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும் சேல கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும் போலே அத்தா உன் சேல
பழகியதோ ஒன்றேலதானே வண்ண பூஞ்சோழதானே அந்த பூண்டோழதானே அக்கா கட்டி பழகியதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேலதானே வண்ண பூஞ்சோழதானே குட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயப்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேல மயிலக ஓஞ்சேலே மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் அத்தா ஒன்றே காயத்தை போலே அத்தா ஒஞ்சேல ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆத்தில மீன் குடிக்க பணக்கும் தடதவட்ட பார்த்தால சேத்தரைக்க தோணும் செத்தாலு என்ன போத்த வேணும் செத்தாலு என்ன போத்த வேணும் நான் செத்தாலு என்ன போத்த வேணும் நான் செத்தாலு என்ன போத்த வேணும். நன்றி நன்றி நன்றி. அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பு நண்பர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். அன்னை சொல்ல வேணான்னு சொல்லிட்டார். அப்படி பெயர் சொல்லாத இந்த ஒரு தாய் பாசத்திற்காக 100 செல்வங்களையும் அன்பளிப்பாக வாரி வழங்கி பெருமை சேர்த்த அருமை அப்பா அவர்களுக்கு நன்றி நன்றி சார்ந்த வணக்கம் 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 வணக்கம். கதைக்கு போகலாமா? போகலாமா? நார்த்தாமலை எல்லை தெலுங்காபுரி சீமை சரி கோட்டைமலை தென்பகுதியை ஆண்டு வரும் கோட்டை பெருமாள் கோனார் என்பது என்னுடைய பெயர்நாமம். சரி. எனது தந்தையார் வெங்கட்டா பெருமா, என் தாயார் பெருமாகிய தேவி. சரி. இருவருக்கும் திருமண காலங்கள் முடிந்து சில வருடங்களாக சரி புத்திரவாக்கிய செல்லும் இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். வாழ்ந்து வந்த நிலையிலே சரி நாங்கள் அரிதிரம வணங்கக்கூடிய அந்த 1000 மணிமாட்டுக்காரன் இந்த அழகிரமலையான என்னை பூஜித்த வண்ணமாக இருந்தார்கள். சரி. அதற்கு பின்பதாக 5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஒரு குழந்தையாக பிறந்தேன். அதனால் நாளும் ஒரு வண்ணமாக சரி பொழுதும் ஒரு மேனியாக எனது தாய் தந்தையார் என்னை சீருடனும் செழிப்புடனும் வளர்த்து வந்தார்கள். வளர்த்து வரும் வேளையிலே சரி எனது தந்தையாரோ ஒரு சிற்றரசர், குறுநில மன்னர் என்று சொல்லுவார்கள். சரி. அப்படி என்றால் 5-6 கிராமங்களை சேர்ந்தது ஒரு குறுகிய நிலம். அப்பேற்பட்ட அந்த குறுநில மன்னர் என்னுடைய தந்தை வெங்கட்ட பெருமாள். சரி. ஒரு நாள் சமயம் என் தந்தையாரோ உடல்நிலை சரியில்லாத மரணமடைந்தார். சரி. தாயினுடைய வளர்ப்பில் தனிமையில் வளர்ந்து வந்தேன். வளர்ந்து வந்த போதிலும் எனக்கு வயது பருவம் 25. சரி. உண்மையிலே 25 வயதுயா. ஓஹோ. 25 ஆனவுடனே சரி என் இனத்தை சார்ந்த கருப்பாயை என்னும் ஒரு பெண்ணை கருப்பாயா கருப்பாயா அம்மா கருப்பாய் அந்த பெண்ணை எனக்காக என் தாயார் மனமுடித்து வைத்தார். சரி. அன்றையிலிருந்து நானும் எனது மனையாளும் சரி அந்த கோட்டைமலையில் வாழ்ந்து வந்தோம் சந்தோஷமாக. ஆனால் என் தாயார் விடவில்லை. சரி. என்ன செய்தார்? தன் கணவன் ஆண்ட ஒரு பொறுப்பு, அந்த கோட்டைமலைக்கு அரசராக இருந்தாரே அந்த பதவியை ஆமா என் தாயார் என்னிடத்தில் படைத்தார். சரி. முடிசூடா மன்னனாக பட்டம் சூட்டினார். சரி. அன்றிலிருந்து அந்த கோட்டைமலைக்கு நானும் ஒரு சிற்றரசனாக திகழ்ந்து வருகின்றேன். என்னுடைய ஆட்சி நேர்மை தவறாத ஆட்சி. எப்படி என்றால் 6 மைலுக்கு ஒரு அன்ன சத்திரமும் சரி 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பதம் வைத்து அங்க வரக்கூடிய சரி கூன் குருடு செவிடு சப்பானி ஊடமுற்றோர் முதியவர் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் சரி 32 வகை தான தர்மங்கள் செய்து வைத்திருக்கின்றேன். அன்னம் என்று வந்தால் அன்னம் சரி தண்ணீர் என்று வந்தால் தண்ணீர். எந்த தண்ணீர் நீங்க சொல்றீங்க? இல்ல தண்ணீர் பானம். ஆமா சரி. இழப்பாறுவதற்காக இழப்பாரி மண்டபமும் கட்டி வைத்திருக்கிறேன். இல்லை என்று பாராமல் மக்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இருந்தாலும் வயது பெறும் 25 தானே. சாமா. என் மனையாளுக்கு 23 வயது. சரி. இளம் ஜட்டுகள். நாங்கள் எம்பிட்டு ஒரு ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்ந்தோம் என்று தெரியுமா? எப்படி அப்படி சொல்லக்கூடிய
தயவு செஞ்சு யாரும் வீட்டுக்கு போகாதீங்கம்மா. ஒரு நல்ல நடிகர் வந்திருக்கிறாங்க, நல்ல ஒரு நாடகம் வச்சிருக்கிறீங்க. ஒரு பொழுது இருந்து பாருங்க. இடையில நீங்க எந்திரிச்சு ரெண்டு பேரா கிளம்புறத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குது. எங்க காலையில கருப்பசாமியை பிடிக்கிறதுக்கு நாங்க தான் போகணும் போல தெரியும். போயிடாதீங்க. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் அந்த ஞாபக பூமழை தூவும் தின்றலில் சாரை போல பாடுவே பாடலை பாடி பாடி வாழ்த்துவே நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். ஆயிரம் ஆயிரம் காலம் அந்த ஞாபக பூமழை தூவும் மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சுகம் கூட சுகமாகும் வாழ்க்கை இன்பபரமாகும். மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சுகம் கூட சுகமாகும் வாழ்க்கை இன்பபரமாகும். நீ வந்து திங்கிய நெஞ்சில் யாருக்கும் இடமே இல்லை. நீ வந்து வாழ்ந்திட வரைக்கும் இதயத்தில் சுவாசங்கள் இல்லை. ஆசை காதல் கைகளில் தீர்ந்த வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆசை காதல் கைகளில் தீர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் அந்த ஞாபக பூமழை தூவும். இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள் காதல் என்னும் வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள். இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள் காதல் என்னும் வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள். தென்பொதிகை சந்தன காற்று என் வாசம் வந்திட வேண்டும். ஆகாத கங்கைகள் வந்து அடிநெஞ்சில் பொங்கிட வேண்டும். கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயுங்கே ஆனதே. கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயுங்கே ஆனதே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் அந்த ஞாபக பூமழை தூவும் தின்றலில் சார போல பாடுவே பாடலை பாடி பாடி வாழ்த்துவே நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் அந்த ஞாபக பூமழை தூவும். அம்புட்டு ஒரு ஆனந்தமாக அன்பளிப்பளித்த அன்பு நெஞ்சத்துக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 நன்றி நன்றினே. அப்படியெல்லாம் வாழ்ந்து வந்தாலும் சரி இந்த பூலோகத்தில் மனிதனாக பிறந்து விட்டான் என்றால் அவனுக்கு நிறைந்த செல்வங்கள் 16 செல்வங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆமா எனக்கு இருக்கிறது 15 செல்வங்கள். சரி 15 மாட மாளிகை கோட கோபுரம் ஆபரணங்கள் அத்தனையும் இருந்தது இருக்கு ஐயா. சரி இந்த 16வது செல்வம் மழலை செல்வம். மழலை என்றால் குழந்தை என்று சொல்லுவார்கள். ஆமா குழந்தை இல்லாதவர் குறையை கொடுத்து விட்டான் அந்த ஹரிராமக்காரன். அப்படி இந்த குழந்தை இல்லாதவர் குறை கொண்டு நான் நாட்டுக்குள் செல்லும் பொழுது சரி இன்னைக்கு நாட்டு மக்கள் எப்படி ஏசுவார்கள் தெரியுமா? எப்படி ஏசுவார்கள்? இது போகின்றானே கோட்டை பெருமாள். இந்த கோட்டை மலைக்கு அரசனாக இருந்தது இருக்கடா. இந்த கோட்டை பெருமாள் இறந்து விட்டால் இவனுக்கென்று யார் கொள்ளி வைப்பது இவனுக்கென்று யார் குடமடைப்பது என்று கேவலப்படுத்தி பேசுவார்களே. சரி எப்படி இல்லாம ஏசுகிறார்கள் தெரியும்? எப்படி பிள்ளை இல்லா பாவி என்று பாவி பெரும்பாவி என்றுமே ஏசினாரே. மக்கள் இல்லா பாவி என்று
இல்லாதவன் பிள்ளை இல்லாதவன் பெற்றுக்கு சமம் மக்கள் இல்லாதவன் இந்த மண்ணுக்கு தான் சமம் என்னை கேவலப்படுத்தி பேசுகிறார்கள். சரி, நம் மக்கள் தானே. சரி, நம்ம இன்று ஏசினாலும் ஆமா இன்று இல்லையினாலும் என்றாவது எனக்கு குழந்தை பிறக்கத்தான் போகிறது என்று அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சரி, ஆனால் வயது ஓடியதும் கூடவே வயதும் தொடர்ந்து ஓடியது. சரி, 25 வயது எனக்கு 60 தொட்டது ஐயா, 60 தொட்டது. ஆனா இந்த 60 வருட காலங்களாக எனக்கு புத்திரவாக்கிய செல்லம் கிடைக்கவில்லை. சரி, இந்த பிள்ளை வரத்தை கேட்டு நான் செல்லாத கோயில்கள் உண்டா? சரி, வேண்டாத தெய்வங்கள் உண்டா? அப்பா வீட்டில் எல்லாம் இடம் இருந்துச்சாலே அப்பா? ஏன் மலைக்கு அங்கிட்டுலாம் போயிருக்கிய? பிள்ளை வரத்தை கேட்டு வரம் கேட்டு போனீங்களா? ஆமா. சரி, கொடுக்குறவன் கொடுத்தாலும் ஆமா வயிற்றுல தங்குறதங்க. சரி, அப்படி என்னமோ நினைச்சையா, இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, நம் இருந்து விட்டால் சரி நமது தெலுங்காவரி சீமையை ஆழ்வதற்கு ஒரு வாரிசு இல்லையே, சரி ஒரு குழந்தை இல்லையே என்று இயங்கிக் கொண்டிருந்தேன். என் மனையாள பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்பாள் என் இடத்துல, சரி சுவாமி நம்மளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்காதா? நமது தெலுங்காவரி சீமை நம்மோடு அழிய போகிறதா என்று கேட்பாள் என்னிடத்திலே. சரி, அரிதிரமும் அழகிற மலையானை அரிதிரமும் வதித்த மன்னமாகத்தனையா நான் இருந்தேன். எனக்கு ஏனையா ஒரு தண்டனை. ஆனால் அந்த கருணை உடையவன் குழந்தையை கொடுத்தான். சரி, ஒரு வயிற்றிலே 5 மாத கர்ப்ப காலங்களிலிருந்து சரி அந்த உயிரை அழைத்துக் கொண்டான். 7 மாதத்திலிருந்து அந்த உயிரை அழைத்து விட்டான். சரி, ஒரு குழந்தை பிறந்த உடனே அது உயிரை எடுத்துக்கொண்டான். அப்படி படைப்பது போல் படைத்து சரி அவனே உயிரை எடுத்துக் கொண்டான். இது நியாயமா? இது நியாயமா? இது எப்படிப்பா நியாயமா சொல்ற? அடுக்குமா இறைவா, யாருக்கு நான் தீங்கு நினைத்தேன்? எவர் கூடயை நான் கெடுத்தேன்? அன்னம் என்று வந்தவர்களை அடித்து விட்டேனேனா, இல்ல தண்ணீர் என்று வந்தவர்களை தள்ளி விட்டேனா? எந்த குறையா நான் செய்தேன்? என்னை படைத்ததற்கு பதிலாக நீ என்னை கருவிலே அழித்திருந்தால் இந்த நாட்டு மக்கள் என்னை இப்படி ஏசுவார்களா? என்னை ஏசுவார்களா? ஏச மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவ விளையாட்டுக்காரங்க. வாழ்க்கையில ஒரு மனுஷன் நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா சரி வாழ்க்கை என்பது ஒரு சுவாரஸ்யம் இல்லாம போயிரும் இல்ல? ஆமா. அதனாலயே என்னவோ எனக்கு மட்டும் பிள்ளை கொடுக்கறத மறுத்துக்கிட்டு இருக்கிற இறைவன். சொல்லிடுங்க நீ சீக்கிரமாக. அப்புறம் இசையமைப்பாளர்களை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திருக்க அருமை என்பு வெள்ளம் ஏஎஃப்சி சுல்லான் ஐக்கியம் நண்பர்கள் அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்தார்களுக்கு நன்றி நன்றி நன்றி. நாளைக்கே தான் சொல்லுவேன். நன்றி நன்றி. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததை நினைத்திருந்தால் அமைதி எங்கும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி எங்கும் இல்லை. தொடர்ந்த கதை முடிவதில்லை, இறைவன் ஏற்றினே முடிந்த கதை தொடர்வதில்லை, மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி எங்கும் இல்லை. ஆயிரவாசல் இதயம் இதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ ஒருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் கூடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை.
எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கேயும் இதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பதும் யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை தொடர்ந்த கதை முடிவதில்லை இறைவன் ஏற்றினே முடிந்த கதை தொடர்வதில்லை மனிதன் வீட்டினே நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி எங்கும் இல்லை பிள்ளை விழுமை நினைச்சுக்கிட்டு இருந்தா சரி நடக்குமா 60 வயசுல நான் நினைக்கிறது நியாயமா இருந்தாலும் விடலையா என்னோட என் தெலுங்காபுரி சீமையே அழிந்து விடும் என்று நினைத்துக்கிறேன் ஆனால் இத்தனை வருடங்கள் ஆகியும் நம்மளுக்கு புத்திர பாக்கியம் நிலைக்கவில்லையே சரி இதுவெல்லாம் நம் மீது குறையா இல்லை என் மனையாத மீது குறையா இல்லை இனத்தார் மீது குறையா என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக சரி அதை சீக்கிரமாக அரண்மனையில் இருந்து ஜோசியர் ஒருவரை வரவழைத்தேன் சரி என்னுடைய ஜாதகத்தையும் என் மனையாருடைய ஜாதகத்தையும் கொடுத்து கணித்து பார்க்க சொன்னேன் சரி எங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா என்று அவரும் கணித்து தெரிவித்தார் சரி ஐயனே உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்குது ஐயா ஆனால் கூடவே ஒரு பச்சை தோஷமே இருக்கு என்று தெரிவித்து விட்டாரே பச்சை தோஷமாகப்பட்டது எனக்கு இருக்கிறதா சரி அப்படி என்றால் தோஷம் என்பது ஒன்று இருந்தால் அது நீங்குவதற்கு பரிகாரம் என்பது ஒன்று இருக்கத்தான் செய்யும் சரி அதற்கு ஏதேனும் பரிகாரம் நாங்கள் செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்டேன் முறையிட்டார் சரி கண்டிப்பாக இருக்கும் ஐயா தாங்கள் சாதம் சமைத்து அந்த அழகர் மலையான எண்ணி பறக்கக்கூடிய பறவைகளுக்கும் பச்சைகளுக்கும் அந்த சாதம் விட வேண்டும் சரி அந்த பறவைகள் உங்கள் சாதத்தை எடுத்து விட்டு சென்றால் உங்கள் தோஷமத்தோடு நீங்கிவிடும் உங்களுக்கு புத்திர பாக்கியம் நிலைக்கும் என்று முறையிட்டார் சரி அவர் சொன்னது பிரகாரம் நானும் எனது மலையாள புறப்பட்டு சென்று மலகமலையான் சன்னதிக்கு சரி அங்கு சென்று எங்களுடைய குறைநிலைகளால் சொல்லி அந்த ஹரிராமக்காரனை நினைத்து சாதங்கள் சமைத்தும் சரி எப்படிப்பட்ட சாதம் சரி எப்படி என் மாயவானே அடிக்கிடத்து நீரே எடுத்து அடிக்கிடத்து நீரே எடுத்து என் மாயவர்க்கு ஆக்கினைய சாத கறி அடிக்கிடத்து நீரே எடுத்து என் மாயவான ஆக்கினைய சாதங்கரி ஆக்கி வச்ச சாத கறி என் மாயவானே ஆண்டாவும் ஆக்கி வச்ச சாதங்கரி என் மாயவான ஆண்டாக உண்மையா நாளாந்தாரி கருத்தி என் மாயவனே அடிக்கினத்து நீரெடுத்து கருத்தி மாயவன அடிக்கிடத்து நீரெடுத்து ஆச்சி வச்ச சாதக்கறி ஆக்கி வச்ச சாதக்கறி என் மாயவனே ஆண்டாக உண்மையா அப்படி ஆனாஞ்சருகருத்து சரி அடுக்கினத்திலிருந்து நீரெடுத்து வந்து பொங்கி வச்சேன் ஒரு சாதக்கரை சரி இதற்காக ஒரு ஆண்காகமாவது உண்ண வேண்டுமே நமக்கு ஒரு ஆண் பிள்ளையாவது பிறக்க வேண்டுமே என்பதற்காக ஆனால் இந்த பிள்ளைகள் இல்லாத பெரும்பாவி வைக்கின்ற சாதத்தை தான் எடுக்க முடியுமா என்று கேவலமாக நினைத்து விட்டது அந்த காகம் சரி இருந்தாலும் நான் விடவில்லை இதிலே யோ அந்த விடல அப்படி மறுபடியும் சாத சமைத்து சரி எப்படி நான் பூஞ்சா சரிகேருத்தி என் மாயவனே புதுக்கிடத்தி நீரே எடுத்து சரிகேருத்தி என் மாயவன புதுக்கிடத்தி நீரே எடுத்து புதுக்கிடத்தி நீரே எடுத்து என் மாயனுக்கு முங்கிடைய சாத கறி புதுக்கிடத்தி நீரே எடுத்து என் மாயவன முங்கிடைய சாதங்கரி நான் முங்கி வச்ச சாத கறி என் மாயவனே பெண்டாக முங்கேலையோ சாறு கருத்தி என் மாயவனே புதுக்கிடத்தி நீரெடுத்து சரிகரித்து
அவனை உதுக்களத்தை நீர் எடுத்து நான் பொங்கி வச்ச சாதக்கறி நான் பொங்கி வச்ச சாதக்கறி என் மாயவனே பெண்டாகம் முன்னலையா பூஞ்சா சருகிருத்து புதக்கிடத்திலிருந்து நீர் எடுத்து வந்து சரி பொங்கி வச்சு என்ன சாதக்கறி சரி எங்க ஆனால் அந்த காகம் பிள்ளை இல்லாத இந்த பாவி வைக்கின்ற சாதத்தை சரி நான் எடுக்க முடியுமா என்று அந்த பெண்காகம் கூட என்னை ஏவலமாக நினைத்து பார்த்தது. எந்த தவறு நான் செய்தேன்? சரி விடவில்லை. அந்த ஜோசியரை தரத்தரம் என்று இழுத்து வர வேண்டும் என்று கட்டளை இட்டு சரி சென்றார்கள். படைகள் எல்லாம் குறுவலையை பிடித்து இழுத்து வந்தார்கள். தான் சொன்னது பிரகாரம் சாதத்தை வைத்து ஆனால் நான் வைக்கக்கூடிய சாதத்தை எந்த ஒரு பறவைகளும் குருவிகள் எடுக்கவில்லையே. என் தோஷம் நீங்கி இருக்குமா என்று கேட்டேன். சரி ஐயனே, உங்கள் தோஷம் நீங்கியது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் இந்த ஒருமுறை அந்த ஹரிராமன் கண்ணன் சன்னதிக்கு சென்று பாருங்கள் என்று முறையிட்டார். சரி அங்கே சென்று எங்களுடைய குறைகளெல்லாம் சொல்லி அழுது விளம்பிக் கொண்டு நின்றிருந்தோம். அப்பொழுது ஒரு சிறிய குழந்தையோ சரி தவறி கீழே விழுந்தது. உடனே அருகாமையில் சென்று இருந்து மனையாளோ அந்த குழந்தையை வாரி இணைத்து கரை சேர்த்து கொண்டு வந்தார். சரி ஆனால் அந்த குழந்தையை பெற்ற தாய் அடிய கருப்பாகி, நீ பிள்ளை இல்லாதவரடி, சரி நீ என் மகளை தொட்டு தூக்கினாய் என்றால் உன் தோஷமாகப்பட்டது என் மகளுக்கு வந்து விடாதா? இறக்கிவிட்டு சட்டாடிக்கிட்டு ஏசி விட்டாளா என் மனைவி ஏசி விட்டான். என் மனைவிக்கு என்னையா தெரியும்? உலகம் அறியாதவள். சரி பச்சிலம் பூச்சியிடா, அவளுக்கு என்ன தெரியும்? கண்ணி கருப்பாயி மற்றவர் குழந்தை மீது ஆசை கொண்டு தூக்கினால்தானே நம்ம ஏசினார்கள். சரி வா கண்ணே, நம் இனத்தார் குழந்தைகள் எல்லாம் அரண்மனையிலே விளையாடி மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். அங்கு சென்று விளையாடலாம் என்று அழைத்து ஒரு வேளையிலே சரி என் மனையாளோ மயக்க விழுந்து கீழே விழுந்தாள். ஐயா, உடனே பதறிக்கொண்டு யாது காரணம் என்று அறிந்து கொண்டேன். இந்த முறை தான் அறியாமக்காரன் கண்டிருந்து விட்டான். என் மனையாள 3 மாத கற்பனையாக இருக்கின்றாள். ஐயா, 3 மாத கற்பனையாக இருக்கின்றாள். இந்த முறை எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் உயிரோடு பிறக்க வேண்டும், நலத்துடன் பிறக்க வேண்டும், பிறந்த முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று அவரோடு ஆசை கொண்டு காத்திருக்கின்றேன். சரி அப்படி இருக்கும் வேளையிலே வடநாட்டு போர் வீரர்கள் எல்லாம் என்னுடைய தென்தேசத்தை நோக்கி போர் தொடுத்து வந்து விட்டார்கள். சரி போர் தொடுப்பதற்காக வாச்சத்தினை சென்று விட்டேன் வடதேசத்திற்கு. 6 மாத காலங்களாகிய பிறகு இப்பொழுதுதான் நாடு திரும்பி இருக்கின்றேன். சரி நாட்டு மக்களை பற்றி விசாரித்து அறிந்து கொள்வதற்காக எங்களுடைய அரண்மனையில் ஒரு அமைச்சர் ஒருவர் இருக்கின்றார். அமைச்சர் இருக்கானா? மங்கடி அமைச்சர். பத்துளி அமைச்சரா? ஆமா. சரி அவர் அழைத்துக் கொண்டு யாது காரணம் என்று சரி விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும். யாரங்கே? அமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வருவதை பார்த்தால் மிகவும் சந்தோஷமான செய்தியாக தான் இருக்கணும். சரி ஏன்னா நான் நாட்டை விட்டு போகும்போது என் மனையால் 3 மாதம். சரி இப்ப நாடு திரும்பி இருக்கின்றேன் 6 மாதம் கழித்து. சரி ஆக மொத்தம் 9 மாதம் நிறை மாத கற்பனையாக இருந்த என் மனைவி ஒருவேளை குழந்தை பெற்றிருப்பாடு. ஓஹோ, கற்பனையா இருக்கா? பொங்க கற்பனையாக இருந்தால் குழந்தை பெற்றிருக்கலாம் அப்படி என்று ஆவலோடு சரி காத்து கொண்டிருக்கிறேன். மந்திரி யாருடைய? மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க. மந்திரி திரி மந்திரியாரே, மந்திரி ஏன் தாமதம்? ஹலோ இருக்குது. அவங்க சொல்லும் போல என்ன சாதா சனியாக இருந்தால் பரவாயில்ல, செம்ம சனி. மந்திரி யாரே? மன்னா எதற்காக தாமதம்? நாடு நகரம்லாம் சுற்றி பார்க்க வேண்டிய என்று சொல்லிட்டியே. சரி நான் போய் சுற்றி பார்த்துட்டு பாதி வழியில் வர்றேன். மன்னா மந்திரி நீ என்கிட்ட எந்திரி ஒரு மனுஷனும் முடியலை. மந்திரி யாரை? என்ன பாதி கூட்டம் கலைஞ்சு வச்சா? அவங்களும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். உறங்க நம்ம உலகத்தில் கொடும் பாவம் எது தெரியுமா? என்ன? உறங்கும் போது எழுப்புவது. அப்ப காலில் காசு கொடுக்கும்போது குறைச்சு கொடுத்தா வாங்கி கூடாது. இணைந்திருக்கும் பொழுது பிரிப்பது. அது நம்ம வேலைக்கு நல்லாவே பிடிக்கும். அது உனக்கு தானே பிடிக்காது. நான் யாரையும் சேர விட மாட்டேன், பிரிச்சிரு. அமைச்சரே இருந்தாலும் 6 மாதங்கள் கழித்து இப்பொழுதுதான் தங்களை சந்திக்கின்றேன். மன்னர் வாழ்க. மங்களத்துடன் வாழ்ந்திருப்பாய் அமைச்சரே. மங்களத்தோட வேணா புரிச்சு செருப்பால் அடிப்பானே. விளக்க மாத்தது
ரவுண்டு சேர்த்து அடிப்பேன் ஏண்டா மங்களத்தை யாரா சொன்னது மங்கா புகழ் பெற்று நீங்க ஆயுள் கொண்டு பல்லாண்டு காலம் வாழ்ந்திருப்பாய் என்றுதான் நான் ஆசீர்வதித்தேன். வாழ்த்துறது கூட இப்படியா வாழ்த்தணும் வேற சரி அதுக்கத்தான் சும்மா சுருக்கமாக கூறினேன். நீண்ட ஆயுள் கொண்டு பல்லெல்லாம் கலண்டு வாழ்க. பல்லு கலண்டுல அமைச்சரே பல்லாண்டு காலத்திற்காக ஒரு 100 வருஷத்துக்கு வாழு இல்ல 4 நாள் வாழ போதும். இன்னும் 4 நாள் அதுக்கு மேல என்னடா ஜாதிக்க போறேன். சரி இருந்தாலும் வந்திருக்காரு நமது நாட்டிலே நாட்டு நலங்களை எல்லாம் தாங்கள் எடுத்து ஒப்படைத்து சென்றேன். ஆமா இப்பொழுதுதான் நாடு திரும்பி இருக்கின்றேன். ஆமா நாட்டை பற்றியும் நாட்டு மக்களுடைய நலங்களை பற்றியும் விசாரித்து அறிந்து கொள்வதற்கு தற்பொழுது உங்களை அழைத்திருக்கின்றேன் அமைச்சரே. தாராளமாக கேளுங்க ஏறாமனா பதில் வருமா? தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லுவார்கள். ஆமா அதற்கு நாங்க கேட்கலாமா? இங்க வாருங்க இப்படியெல்லாம் கேட்டா எங்கிட்டுங்க போறது? அப்போ போயிட்டு வரட்டும் உங்களுக்கு வேலை இருக்குது. ஐயா வழி விடுங்க ஐயா பூதம் கிளம்பிருச்சு. வந்தறியாரை மன்னா நமது நாட்டிலே 6 மைலுக்கு ஒரு அன்ன சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தம் வைத்து என்ன முக்குரிய வயிற்று வலி அங்க வரக்கூடிய கூன் குருடு செவிடு சப்பாடி ஊனமுற்ற முதியவர். நான் என்ன பார்த்தா கூன் குருடு மாதிரியா இருக்குது. உங்ககிட்ட கேட்கிறேன் கேளுங்க கேளுங்க. கூன் குருடு செவிடு சப்பாடி ஊனமுற்ற முதியவர் அத்தனை பேருக்கு அன்னதான சொன்னதானம் கட்டிங் போட போறியா டீ குடிக்க போறியா? 32 வகை தான தர்மங்களை செய்து வைத்திருந்த வல்லவா? ஆமா அதுவெல்லாம் சிறந்த முறையில் நடந்து வருகின்றதா இல்ல அதில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறதா அமைச்சரே? மன்னா நீ கேட்கும் போது என் காதுல தேன் பாயுது மன்னா. செவி கொண்டு கேள். அதனால செவியில கேட்டதுனால எனக்கு தேன் பாயுது. தேன் பாயும் இந்த நேரம். ஆமா அப்படி எரிச்ச மயிரா வருது. ஏன் 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரம் அதுல குறையில்ல மன்னா. அன்னத்திலே குறை கிடையாது. மாலுமே சாப்பாட்டுல எந்த குறையுமே இல்லை. பரவாயில்ல அருமையான அன்னதானம். ஆமா தண்ணியில தான் குறையாயி போச்சு. தண்ணியில குறையா? ஆமா என்ன மச்சரே என்ன சொல்லுற? சத்தியமா மன்னா. என்னடா குறைய கண்டாய்? எனது ஆட்சியில் குறையா? ஆமா என்ன தண்ணி தான் குறை. ஏன் முன்னாடி எல்லாம் 190 ரூபா 115 ரூபாய்க்கு வித்தது. அப்கோர்ஸ் டெஃபினெட்லி குஸ்பிட்லி அது எங்க இருக்குது? கடையில் விற்கிது வாங்கி தண்ணு. 115 ரூபாய்க்கு என்ன வித்துச்சு? முன்னாடி எல்லாம் பார்த்தா மினிமம் 110 ரூபா 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். 95 110 விலையேற்றம். இங்கே எத்தனை ஊசாரி காப்பு கட்டிட்டு உங்கள் அக்காமுக்கு முடியட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு எத்தனை ஊசாரி இருக்குதுன்னு தெரியல. இப்போ அந்த விலைக்குலாம் போகிறலப்பா இதெல்லாம் பேசாமல் கட்டி தான். ஏன் எத்தனை பொம்பளை சிரிக்குது? வெளியே தெரியாமல் சாப்பிட்றாங்களோ இருக்கலாம். பெரிய இடத்து போடலாம். அப்போ நமக்கு எதுக்கு? நம்ம வேலைக்கு வாங்க நம்ம தெலுங்காபுரி சீமையில். அதுதான் பிரச்சனையே. என்னாச்சு? முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விலை வித்துச்சு. அது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் இருந்துச்சு வைத்திருந்தோம். இப்போ கொண்டு போயிட்டாங்க. இதில் பாம்போடுங்க 26 கிலோமீட்டர் காக்கட்டும் அமைச்சரே. அதை தேடி பிடிச்சி பொண்டாட்டி கையில் 200 ரூபா செருப்படி போட்டு நான் வாங்கிட்டு போனா எவனாச்சும் மாயமே மச்சனே எவனாச்சும் ஒருத்தன் வீட்டில் அலுவலகத்துக்கு அவன் பின்னாடி வந்துடுறேன். அட பாய்ப்பில் வண்டி வேறல ஓசி வண்டி வாங்கிட்டு போனா அவனை கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு கட்டிங் மயிர் வாங்கி தரணும். சைடிஷ் மைசூர் கூட காசு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. நீ எந்த தண்ணியை சொல்லிக்கிட்டு இருக்கிற? குடி தண்ணி தான். டேய் பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணிகள் இல்லை இது தண்ணீர் பானத்தில் வைத்திருந்தோம்லவா? நீங்க அப்படி நினைக்காது. அந்த காலம் அது எப்படி இருக்கும்? எது அந்த தண்ணி? தண்ணீரா? குடி தண்ணி தானே உள்ள குடிச்சோம்ல. நான் சொல்றேன் குண்டிகளி நீயா குடி தண்ணி. அறிவு கட்ட முட்டாப்பே. டேய் அந்த தண்ணீர் வேற. நான் குடிக்கிற ஆளுகிற பக்கத்தோட போகிறதுல அமைச்சரே. ஏன் மூக்கில் அரணா முந்திருச்சு அப்பா? குடியார பிள்ளைகத்தான் உனக்கு தெரியும். ஆமா ஆமா அமைச்சரே அதை பற்றி நான் கேட்கவில்லை. குடி தண்ணீரில் எந்த குறையும் கிடையாது. அந்த தண்ணியில குறையில்லை. இந்த தண்ணி தான் கொஞ்சம் 145 ரூபாய். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இட மாற்றம் செய்யப்படும். வந்துருச்சுல்ல அடுத்து. ஆமா யாரு எத்தனை அமைச்சரே சாவ போறது நம்ம தான். சரி நீ நான் குடிக்கிறவன் தான் சாவேன். ஐயா மன்னிச்சுங்க ஐயா. சரி இருக்கட்டும் அமைச்சரே. இருந்த ஆளும் நமது நாட்டில் உள்ள தேவாலய பிரம்மாலய விசலாலயம் காளிமாரி துர்க்கை அங்காள பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய குரூர சக்கமா கட்டேரி முண்ட சுடுகாட்டு காளி. பார்த்தா எப்பரா தெரியுது உனக்கு? டேய் உனக்கு எப்பரா தெரியுது? அமைச்சரே தேவாலயம் பிரம்மாலயம் விஷ்ணு ஆலயம் காளி மாரி துர்க்கை அங்காள பரமேஸ்வரரை சொல்லக்கூடிய அனைத்து வகை ஆலயங்களிலும் 6 கால பூஜைகள் அட்டியல் முறையில் நடந்து வருகிறதா இல்ல அதில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறதா அமைச்சரே என்றுதான் நான் கேட்டேன். தேவாலயம் விஷ்ணாலயம் பிரம்மாலயம் என்ன கோயில பிரம்மாலகிரியா? தேவாலயம் பிரம்மாலயம்டா இப்படிலாம் சொன்னா இருக்கிற ஊரம் தூக்கிடுவாங்க. அமைச்சரே தேவாலயம் வேண்டாம். அதில் குறை இருக்குதா இல்லையா? இல்ல
எந்த குறையும் கிடையாது. ஏமன் இவ்வளவு அவசரமா இருக்கிய? இல்லை அமைச்சரே, மன்னர் நான் சென்று மனைவி பார்க்க வேண்டும் அல்லவா? ஆமா. பொறுங்க, ஏன் வயசு 60 வயசு ஆகி இந்த அடங்க மாட்டேங்கிறீங்களா? நரைக்கத்தான் வேகம் வரும்னு சொல்லுவாங்க. நரைக்கத்தான் விரைக்கும் வேகமடா அறிவட்ட முட்டாப்பையில அப்படி சொன்னாங்க பெரிய அமைச்சரே. மன்னா, நம்ம பற்றியும் நம்மளை பற்றியும் நம்மளுடைய ஆட்சியினை பற்றியும் பூலோக மக்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் புகழ்ந்து பேச, சில பேர் இகழ்ந்து பேசுகிறார்கள். புகழ்ச்சி என்பது எனக்கு பிடிக்காது என்பது உனக்கு தெரிந்தது. ஆமாம் ஆமாம். இகழ்ந்து பேசினவர்கள் என்ன ஏசினார்கள்? நீலாம் ஆம்பளையாடா? ஒரே குத்துற பின்னாடி வந்துடுறதுக்கு ஏன் பார்த்தா தெரியலையா? ஐயா ஒரு நாளைக்கு இன்னும் ஒரு 3 நாளைக்கு நாடகம் இருக்குது. ஆமா அமைச்சரே, அப்படி என்று நீ கேட்கவில்லை. நான் கேட்க. யார் கேட்டது? நான் உங்க உப்ப தின்னு வளர்ந்தேன் இல்லையா? சோறு திங்கல பண்ணி அதுவும் சேர்த்து தான் தின்னேன். சரி, என்ன ஒரு மாதிரி எல்லாம் கேட்கிறாரு? இல்லை அமைச்சரே, எதுக்காக ஏசினார்கள்? யார் ஏசினார்கள்? நாட்டு மக்கள். உனக்கெல்லாம் எதை நீங்களே ஆம்பையாடா? டே, எதுக்கு இந்த பொழப்பு பொழைக்கிறேன்? உன்னால புள்ள தர முடியல என்று சொல்லிருக்கலாம்ல. உனக்கு மண்ணீரா அறிவட்ட முட்டா? மண்ணியாவது சுண்ணாம்பு தண்ணியாவதுன்னு கேட்பாக மாட்டார்கள் மன்னா. அமைச்சரே, அப்படி இல்லை, நாட்டு மக்கள் பேசிக் கொண்டிருக்கார்கள். நான் பேசுவேணும், நீ பேச மாட்ட. தக்க சம்மானம் உனக்கு கொடுக்கப்படும் இல்லவா? சாமான் தெரியா? சம்மானம் தெரியா? சம்மானம் அமைச்சரே. மன்னா, இப்படி இல்ல நாட்டு மக்களினை ஏசுவதற்கு காரணம் இன்னும் என்ன ஏசினார்கள்? அமைச்சரே, மன்னா, இப்படி எல்லாம் ஏசினார்களா? இன்னும் என்ன ஏசினார்கள்? இன்னும் எப்படி எல்லாம் ஏசினார்கள்? உங்கள் மனது தாங்காத மன்னா. பரவாயில்ல, பண்ண வேண்டாம் அமைச்சரே. வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு புற்றுநோய் வந்து விடும். எனக்கெல்லாம் ஒரு வியாதியும் இல்லடா பைப்பில். அமைச்சரே, அப்படியெல்லாம் கேட்கிறார்கள். இப்படியெல்லாம் ஏசுவதற்கு காரணம் தாங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்று மன்னா. அமைச்சரே, மன்னா, பிழை இல்லாதவர் குறை கொண்டு என்னை ஏசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன்? நான் என்னடா செய்வேன்? முண்டை இங்க வந்து என்ன செய்ய? அங்க செஞ்சிருந்தா தான் பிள்ளை வந்திருக்குமே. அப்ப இங்க வந்து என்ன செய்ய? அட அறிவு கட்டவனே, நாட்டு மக்களுக்கு தான தர்மங்களை செய்தேன். குற்றமா? 32 தர்மத்தினையும் செய்தேன். அது குற்றமா? தான தர்மம் செஞ்ச புள்ள வருமாயா? எந்த ஊர்லயா நாயா அது? அட அறிவு கட்டவனே, நடப்பதெல்லாம் சிறந்த முறையில் நடந்திருந்தாலும் விதைக்கிறது நம்ம, விளைய வைக்கிறது அவன் தானே. என்ன ஆண்டு அங்கிருந்து வாய்ஸ் பைப் கார்மேகன்னு சொல்லக்கூடிய அந்த கருநீரை மேக கொண்டுதான் மழை பொழியுது. அது எங்க வருது? நிலத்துக்கு வருது. நிலம் இங்கே தானே இருக்குது. ஆமா, அதை உழுது யாரு? நீ. நான் தானே உழுது. நல்லா உழுது. தண்ணி கொடுத்தது யாரு? அப்போ உங்களுக்கு தண்ணி இல்லை. அட அறிவு கட்டவனே, நம்ம கொடுத்த உயிராக இருந்தாலும் அது உயிரோட பிறக்கணுமா வேண்டாமனு முடிவெடுக்கக்கூடியவன் அவன். அவன் நினைச்சா தாண்டா வயிற்றுல தங்குறது இருக்கும் உயிரோட. உண்மையில நீ சொல்ற. அது போல அமைச்சரே, அவன் நினைச்சிருக்கணும் முந்திட்டானா இந்த பிள்ளை வரத்தை கேட்டு நான் போகாத கோவில் உண்டா, நான் ஏறாத மலை உண்டா? ஏன் வீட்டில் இடம் இல்லாமையா? உன்னால ஈக்கி மதம் கொண்டு அடிச்சா என்ன? யார பிள்ளை வரத்தை கேட்டு கோவில் கோவிலாக மலை மலையாக அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் அத்தனையும் வேண்டிப்பதற்காக எந்தெந்த மலை போனீங்க? பழனி மலைக்கு போன அமைச்சரே. அவரே 2 முன்னாடிக்கு புள்ள தர முடியாம கோமணத்தோட நிற்கிறேன். முருகன்கிட்ட கேட்டான், ஆனா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. திருப்பதி ஏழுமலையான கோவிலுக்கும் சென்றும் அவர் கடன் கேட்டு முண்டா அங்கே நிற்கிறேன். கடைக்காரன் வருவானு நம்ம கேசு. அமைச்சரே, அதுக்காகத்தான் அது எல்லாம் விட்டு விட்டு கடைசி முறையாக சந்தோஷமான செய்தி அமைச்சரே, நம்ம அரிதினமும் பூஜிக்கக்கூடிய நமது அழகர் வழியால் சன்னதிக்கு வந்த பிறகுதான் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அமைச்சரே. ஏன் மகாராணி செத்து போயிட்டா? ஓவாயில மண்ணு உலகத்துக்கு ஏன்டா நல்ல வச்சு பேசுறா? அமைச்சரே, நான் நாட்டி விட்டு செல்லும் முன்பதாக எனது மனையாளு உனது மகாராணியும் 3 மாத கர்ப்பிணியாக இருந்தார். அப்படிலாம் கேட்காடா? நான் தான்டா. அதான வார்த்தை. அமைச்சரே, நான் போர் தொடுப்பதற்காக வெளி தேசத்திற்கு சென்று விட்டேன் அல்லவா? 6 மாத காலமாகிய பிறகு இப்பொழுதுதான் நாடு திரும்பி இருக்கின்றேன். சரி, என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக மொத்தம் 9 மாதங்கள் நிறைமாத கற்பனையாக இருப்பாள் என் மனையாள். ஆமா அமைச்சரே, ஆமா. நான் நாட்டுக்குள் வரும்பொழுது நமது அரண்மனையை நோக்கி மக்களது கூட்டம் எல்லாம் சாரசாரையாக வரிசை வரிசையாக எறும்பு எறும்பாக ஊறி சென்று கொண்டிருந்தார்கள். என்ன நடந்திருக்கு என்பதை அறிந்து வர வேண்டும். ஊர்கோடி எடுத்துட்டு போயிட்டாங்க. வாயில வெள்ளிடி உலகத்துக்கு அமைச்சரை அவரவர்கள் மேக்கப் போட்டு கொண்டிருக்கிறார். மகாராணி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மகாராணி மல்லாக்கா படுத்துக் கொண்டு ஐயா அம்மான்னு கத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் என் மனையாளுக்கு பிரசவ பலி வந்து விட்டது. நீ அந்த பிடிச்சிருக்கிறே அவன் பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். அமைச்சரே, அத்தா, என் மனையாளுக்கு பிரசவ வலி வந்து விட்டது. அட அறிவு கட்ட முட்டாப்பையில என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்க? பிரசவ வலி வந்துருச்சு இல்ல, உடனே மருத்துவ வச்சுக்கிட்டு போய் கிளவி செத்துருக்கோம். அட அதுக்கு இல்லடா,
மருத்துவ வச்சு அழைத்து வர வேண்டும். அரசர் மனைவிக்கு பகிற்றுமணி வந்துவிட்டது. பிரசவம் பார்க்க மன்னர் அழைத்து வர சொன்னார் என்று கைபிடித்து அழைத்து வந்திருக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் உத்தரவிட்டா தானே அந்த வேலையை உத்தரவிடுகின்றேன். ஏனால் அந்த மருத்துவ வச்சுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது. கைபிடித்து பக்குவமாக அழைத்து வர வேண்டும். எது நடந்தாலும் எனக்கு தெரிவிக்க வேண்டும். டேய் அமைச்சரை அருகே மால்வா. ஏன்னா இது பொம்பளைய சமாச்சாரம், ஆம்பளையில் உள்ள கூடாது. அதனால தான் கேட்டு போட்டு நான் சிம்மாசனத்தில் உள்ளே அமர்ந்திருப்பேன். இங்க அமரணும். ஏன்னா நான் உள்ள இருக்கிறேன். எது நடந்தாலும் எனக்கு தெரிவிக்க வேண்டும். கேட்டு போட்டு இன்னைக்கு அமருங்க. அந்த கருப்பு டவுசர் தெரியாம அமருங்கள். போட்டிருக்கீங்களா? அதாவது அந்த காலத்தில் பிரசவம் பார்த்தது எப்படி பார்த்துருப்பாங்க? யாராச்சும் ஒரு கிழவி கையத்துக்கு சொல்லு. அதெல்லாம் போய் சேர்ந்துருக்க மாட்டாங்க. 50 கிழவியும் கொண்டுட்டான், ஒரு கிழவி கூட உசுரோட இல்லை. அந்த காலத்தில் பிரசவம் பார்க்குறது வீட்டில் பிரசவம் பார்த்தாங்க. தொப்புள் கொடியை கட் பண்ணி உள்ளே தெளிச்சு விட்டு மேலே முடிச்சுட்டாங்க. இப்போ அப்படியா பிள்ளை வறுக்குது? வயிற்று வலி வருதோ சூட்டு வலி வருதோ தெரியாது. நேராக லைட்டாக அங்கே வலிச்சுன்னு இந்த பொம்பளையை கத்துற. நீ ஏன்டா அப்படி கத்துற? நீ ஏன்டா சிரிக்கிற? என்னமோ நீ பிரசவம் பார்த்த மாதிரி சொல்கிற. மறுமே அந்த காலத்தில் அப்படி பிரசவம் பார்த்தாங்க. அதுவும் குழந்தைய பெற்று மடியில் கட்டிக்கிட்டு வேலை பார்த்தாங்க. இப்போ ஒரு பொம்பளை தண்ணி தூக்க சொல்லு, ஐயோ தண்ணி தூக்க பிள்ளை, குண்டி வலிக்குது கோலை வடைக்குதுன்ட்டு அப்படியே இழுத்துட்டு தெரியுது. அம்புட்டான் ஒரு பொம்பளை தண்ணி தூக்குதா தூக்க மாட்டேங்குதுங்க. இந்த செம்பிளிடா அங்கிட்ட வரட்டா நீ பொழுப்பா, நீ ரொம்ப சிரிக்கிற, ரொம்ப சிரிக்கிற. அது மாதிரி அந்த காலத்தில் பிரசவம் பார்த்தா அது மாதிரி. இப்போ அந்த காலத்தில் எப்படி பிரசவம் பார்த்து, அதாவது இப்போ என்ன பிரசவம் பார்க்குறாங்கன்னா, இப்போ பிள்ளையை கூட்டிட்டு பொம்பளை பிள்ளைக்கு வயிற்றுல இருந்துச்சுன்னு வச்சுக்கோமா, நேராக ஆஸ்பத்திரி கூட்டி போயிடுறேன். சரி, கூட்டி போனால் குனியை வச்சோன்னா குண்டில் வச்சு இடுப்பில் ஒரு ஊசியை போடுறேன். குனியை வச்சு அதுவும் அந்த பைத்த வலியோட மண்டுகளை போட்டு குனியை வச்சு இடுப்பில் ஒரு ஊசியை போட்டுடுறேன். சரி, ஊசியை போட்டவனே அந்த பிள்ளை வயிற்று வலியில் கத்துதா ஊசி ஓடுறது கத்துதானே தெரிய மாட்டேங்குது. அப்படியே மல்லாக்க போடுறேன், வயிற்ற கிளிக்கிறேன், பிள்ளைய குழந்தானே ஊசிக்கு பிறந்ததா இல்லை நமக்கு பிறந்ததானே தெரிய மாட்டேங்குது பிள்ளை. யாப்பா அப்படித்தான் இருக்குது. கை தட்டினி இல்லை, நீ எது கை தட்ட? பெரிய இடத்து பொல்லாப்பு வேணும். பிள்ளை ஊசி மாதிரியா இருக்குதுடா. ஊசி மாதிரியா? ஊசி மாதிரியா இருக்குது மண்ணா. இப்ப அப்படியெல்லாம் காலகட்டம் ஆகி போச்சு. அந்த காலத்துல எப்படி பிரசவம் பார்த்தாங்களோ அது மாதிரி இப்ப பிரசவம் பார்க்க போறோம். ஒரு அந்த பாட்டிக்கு பல்லு கிடையாது, கண்ணு கேட்காது, காது பேசாது. இப்படியே செஞ்சோம்னா ஊர்ல செருப்பு கழட்டி அடிப்பாங்க. இப்ப அக்கா வந்திருக்கேன் பாட்டி, சேட்டு மழுத்திருச்சரா பாட்டி. என்னடா என்னது தெரியாம கட்டிட்டேன் ஆயா பேராண்டு டைலாக் பாட்டி. ஓ எத்தனை யூனிட் நின்றுச்சுன்னு பார்த்துருவா. 6 மணி சங்கு ஊதிருச்சு. வாயில பாம்புடுங்க இறக்குறான்டா பாட்டி. என்னடா வேறாண்டி நீ டவுன் பஸ் மாதிரில இருக்கிற? நான் மினி பஸ்டா பேராண்டி. நான் மினி பஸ்டா. நீ மினி பஸ் இல்ல டவுன் பஸ். நீ எந்த ஸ்டாப்ல ஏறணும்? தொப்புலாம்பட்டி கிடாரிப்பட்டி தாண்டி வரியா? சென்ட்ரல் ஸ்டாப்பா? சென்னை ஸ்டாப்பா? நீ எதுக்கு மயிர பூங்கா சென்னை ஸ்டாப் போற? உட்கார்ற அடே யாராண்டியா எதுக்குடா என்ன வப்பாட்டி வப்பாட்டின்னு கூப்பிட்டே? உன்னை வப்பாட்டி வப்பாட்டின்னு கூப்பிட்டா புழு புழுன்னு தான் இருக்கும். வப்பாட்டின்னு கூப்பிடாடி பாட்டின்னு தாண்டி கூப்பிட்டேன். எதுக்குடா என்ன கூமுட்டே? நான் கூமுட்டை, நீ அவிச்ச முட்டை. அது இல்லடி, நம்ம கோட்டை பெருமாள் இருக்காருல்ல, செத்தா போயிட்டாரு. 4 கிழவியை கூட்டிட்டு ஒப்பர் வச்சு அழுதுட்டு போவேன். ஐயோ ஐயோ ஏடா
பொண்டாட்டி அவளும் செத்து போயிட்டாளா? ஐயோ கொலைய அத்துட்டாளே உன்னை பாம்புடுங்க அது இல்லடி அவன் முழுகாம இருக்கிறா. ஏன் குளிக்கலையா? நீ வேணா லைஃபை சோப் போட்டு குளிச்சு விடுறீங்களா? லட்சம் போட்டுமா? நல்லா தேய்ச்சி குளிச்சு விடு. வைக்க புள்ள எடுத்து வைக்கட்டுமா? வைக்க புள்ள அது வேணாம். செந்தட்டி ரொம்ப சொரிவாடி அது இல்லடி. அவ வந்து மாசமா இருக்கிறா. ஜனவரி மாசமா? ஏப்ரல் மாசம். வாயில வாம்பிடுங்க அது இல்லை. அது எப்படி முன்ன பின்ன மாசமானதான் நமக்கு தெரியும். எப்படிமா சொல்லு பெண்கள் இருந்தால் சொல்லுங்க. கிளவி ஒருத்த கூட இல்லையே. இந்த ஒரு அங்கே ஒரு கிளவி உட்காந்துருக்கா. தலையை குப்பிரிக்க விட்டுட்டுல உட்காந்துருக்குது. வெள்ளை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு தலையில். நான் யார்கிட்ட கேட்க இந்த பெரிய மனுஷன் என்ன எப்படின்னு சொல்றது? இப்படி மாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்றது? சும்மா சொல்லுங்க, கோவப்படாதீங்க. சரி நீ சொல்லு. ஐயோ முரட்டு லூசு இல்லை சேர்ந்துருச்சு. அதான் கற்பமா இருக்கிறா. கருப்பா இருக்கிறாளா? வெள்ளை பெயிண்ட் வாங்கி அடிச்சுட்டு கருப்பா இருந்தா கற்பமா இருக்கிற கருப்பா இருக்கிறாளா? அது இல்லடி. அதுவும் இல்லையா? எப்படி சொல்றது? குளிக்காம இருந்தாலும் லைஃப் ஆகி போடுவேன். நீ வேற எப்படி சொல்றது? ஐயோ முழுகாம இருக்கிறாடி. குளத்துக்குள்ளையா? குளத்துக்குள்ள முழுகாம இருக்கிற அது இல்லடி. அப்புறம் என்னடா? அது எப்படி சொல்றது? வயிறு தள்ளிக்கிட்டு இருக்கு. தொப்பையா தள்ளிக்கிட்டு இருக்கு. அது ஆம்பளைக்கு இருந்தா தாண்டி தொப்பை, பொம்பளைக்கு இருந்தா வேறடி. பேராண்டி என்ன இன்னொரு வாட்டி டி சொல்றியா? டி ஐ லவ் யூ டா. செருப்ப கழட்டி அடி. சொல்லுறப்ப உங்க கிழவ ஞாபகம் எனக்கு வருதுடா. எனக்கு அப்படியே பச்சை மிளகா அரைச்சு அப்பன மாதிரி வருது. தடை விட்டுமா? வேணா எரியும். சரி உனக்கு எப்படி எல்லாம் இருக்கு? புள்ள பூச்சா இருக்காளா? புள்ள தாச்சியா இருக்கிறா. அப்படி சொல்லுடா பேராண்டி. ஏண்டா அவளுக்கு ஒரு 50 வயசு இருக்குமே. 60 இப்பதான் மாசம் இருக்கல. கெழுட்டு முண்டை. அது என்னமோ தெரியல. நல்ல கேள்வி தானே. 50 வயசா இருந்தா நின்றுக்குமே எல்லாமே. அடே அரவேக்காடு இது பருத்திப்பால எந்த நேரத்துல உன்னை பாம்புக்கு பருத்தி. அடியே கருப்பாயி, அடியே இந்த அடியே கருப்பி, அடியே பிளாக்கி என்னடி பண்ணுது? உனக்கு என்னடி பண்ணுது? உனக்கு எக்கோ கொடுங்க. இவள் டேரி மைக்க கொடுத்தது. குயில் பாட்டு வந்ததென்ன கீழமான. நீ பேசாம ஸ்ரீ பாட்டு போட்டு அடுத்த வருஷத்துல இருந்து போடா புண்ணாக்கு. பருத்தி பால் சாப்பிடுறீங்களா? எனக்கு அமலா பால் தான் வேணும். பருத்தி பால் தான் வைக்கிறது. யார் மூஞ்சில ஊத்திட்டு போறாரோ தெரியும். உள்ள ஒரு 10 பருத்தி பால் சொல்லுடா. ஐயா அவர் சப்பலிக்க போட்டு விற்கிறத பார்த்தா குடிக்க தோணாது. வழியே அடே பேராண்டி என்னடி சவுண்டு? உங்க கருப்பாய்க்கு தொட்டு பிடிச்சி பார்த்து அவளுக்கு அங்கிட்டு மேடு இங்கிட்டு மேடு நடுவுல என்னமோ பள்ளமா இருக்குடா. உன்னோட ஜல்லி இருந்தா கொட்டு. தொப்பூல சொன்னடா பேராண்டி. தொப்பூடு. அடியே கருப்பாகி நல்ல முக்குடி. நல்ல முக்குடி. நான் சித்தி ஆக்கலையா? வச்சிருக்கையா முக்கு. ஐயோ அம்மா. பிள்ளை வைக்கிற மாதிரி கத்துக்கிட்டானா ஃபர்ஸ்ட் எய்டுக்கு போற மாதிரி கத்துறாங்க. ஐயோ இருக்கிற ஆம்பளை பூரா வீட்டுக்கு போயிடாம சாமி காவு கட்டிக்கிறாங்க. அத சாரி மந்திரி என்ன கதை ஓரத்துல வச்சிருக்கியா? ஆமா வலிக்குதுடா. நான் சைடு வலிக்குதுடா. அந்த நாடத்தை நிப்பாட்டு. பாட்டி
அங்க தொடாத தொடாத கூச்சமா இருக்கு. பத்துவலி. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, சிக்கு 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 சிக்கு, ஐயோ சிக்கு சிக்கு, ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, உள்ள பிறக்க போகுது. எந்த பொம்பளை அப்படி சொன்னா? உள்ள பிறக்க போகுது. எந்த ஊர்ல ஆச்சு? என்னால முடியல பாட்டி. போன பாட்டி, மந்திரி மந்திரி, உங்க அமைச்சர் இருக்காரா? அமைச்சர் அடி பத்துவலி. என்ன சொல்லு? சொல்ல சொல்ல மன்னர் எங்கடா? டைலாக் கோட்டை பெருமாள் எங்கடா? அவன் அங்கிட்டு இருப்பேன். அப்ப சுகமா இருந்துச்சு. இப்ப கஷ்டமா இருக்கு மந்திரி. ஐயோ அம்மா, வீட்டுக்கு விடுற மந்திரி. அன்பார்ந்த மக்களே, எங்கிட்ட மயில் கத்துது. மயில் முட்டை இட்டுருச்சு. அடுத்து வாயை திறக்க. பிள்ளை பிறந்த டனுக்கு ரெண்டுக்கு டனுக்கு ரெண்டுக்குன்னா என்னடா அது? எந்த ஊர்லடா பிள்ளை பிறந்தா? மந்திரி பாலு இந்த மாதிரி பிள்ளைய நான் பார்த்தது இல்லை. அந்த பிள்ளைக்கு குருண மரத்தை ஊத்துங்கடா. மயிர புடுங்குட பிள்ளை. அடே யாராண்டியா? அடே போச்சு கட்டவன. என்ன கட்டவே? அடே பேராண்டியா? வாய் ஊராணி முக்குனாளா? கத்துனாளா? முக்கும் போது கத்துனாளா? எல்லாம் ஒரு அளவு மசிருந்தேன்னு சொல்லு. கத்தும் போது முக்குனாளா? முக்கும் போது கத்துனாளா? 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 முக்குனாளா? ஐயோ, அவளோட சேர்ந்து எனக்கு வர மாதிரி வருது. பேராண்டி, அவன் முக்குல பொழந்துருச்சுடா. என்ன பொழந்துச்சு? எத்தனை எத்தனை பேராண்டி, அடே எனக்கு காதும் தெரியாது, கண்ணு கேட்காது. காது தெரியாது, கண்ணு கேட்காதா? என்னடா டைலாக்கே. அதனால தொட்டு புடிச்சு பார்த்தேன். தொட்டு புடிச்சு பார்த்தேன். உனக்காட்ட மிளகா புஞ்சாட்ட இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஊர்ல கேட்கல யாரும். பேராண்டி, உனக்காட்ட மிளகா புஞ்சி. மிளகா புஞ்சா யாருக்கு தெரியும்? நானா பார்த்துக்கிட்டா இருக்கேன். நான் ஒண்ணு கிடைக்கிறப்ப பார்த்தேன்டா. நீ ஒன்ன மாதிரி ஒரு பொட்டை பறிக்க பேர் நான் பார்த்து. அதே உனக்காட்ட மிளகா புஞ்சாட்ட இருந்துச்சு. ஆம்பளை புள்ள. இது காத்திய சட்டு. இன்னைக்கு மன்னர் செத்தார். நீ கேட்கிற கேள்வியில நீ சொன்ன மாதிரியே சொல்லுவீங்க. மன்னர் திரும்பி வைக்கிறேன். திரி வை, கொளுத்தி விடு. மூடகட்ட முட்டாப்பையில என்ன இல்ல? யார் அமைச்சர்? அந்த அமைச்சர். எத்தனை பிள்ளைங்க கேட்க மாட்டியா? எத்தனை பிள்ளை தான் கேட்டேன். உங்க அம்மால சொல்லி கொடுக்கலையா உனக்கு? உங்க அத்தா சொல்லி தரலையா கிளவி? அடே பேராண்டி, ஓய் 7 பிள்ளை ஒரே அடி அடிச்சு வச்சுட்டாங்க. பொண்ணு கூட சாகல. பருத்தி பால் யாரு முதலையும் ஊட்டி விட்டு முண்டை தெண்டை கட்ட போற நீ? அடே பேராண்டி, எல்லா பிள்ளையும் ஓ முக சாடையிலே இருக்குடா. நம்ம நானா கிராஷ் ஆனே? நான் எங்கிட்ட இருக்கிற இடமே தெரியாம இருக்குது. அடே பேராண்டி, அடே நான் பிரசவம் பார்த்தனே. சரி எனக்கு அம்மனம்மா தருவியா? அம்மனம்மா தருவியா? சம்மானம் தருவியாடா? சம்மானம் தருவியா? நீ கேளு. ஆமாண்டா தர்றேன்டி. உங்க மகாராஜ சப்புடா. என்னது? செப்புடா.
என்றால் சொல்லுன்ற அர்த்தம். இந்த மைக்கை உள்ள எடுத்து வந்து வச்சிருவேன். இதுக்கு மேல வச்சோம்னு நம்மளே கொண்டுருவாங்க. என்ன போகும்போது சுலாயத்தோட பண்ணி வர்றப்ப கத்திட வேகம் வந்துருச்சு. சரி, பிரசவம் விழுந்து விட்டதா? ஐயோ, பிள்ளை பிறந்து விட்டதா? பிறந்து விட்டது மன்னா. உயிரோடு இருக்கிறதா? நலமுடன் இருக்கிறதா? அழகாக இருக்கிறதா? உங்களை என்னை போல் வீரமாக இருக்கிறதா? ஐயோ, என்ன மூக்கு மட்டும் கோணிக்கிட்டு நிற்குது. சரி அமைச்சரே, மன்னா குழந்தை பிறந்த விஷயம் சந்தோஷமான ஒரு செய்தி. ஆமா ஆமா. என்ன குழந்தை பிறந்தது? காத்திய சுட்டி பிறந்தது. அந்த அறிவட்டவனே, ஒண்ணு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், இல்ல பொம்பளை பிள்ளை பிறக்கும். காத்திய சுட்டி எப்படா பிறக்கும்? உங்களுக்கு மாதிரி மிளகா பெஞ்சா இருந்தா ஆம்பளை பேலாம். நிறுத்து அப்படின்னு யாரா சொன்னுச்சு? கிளவி என்ன சொல்லுச்சு? உன்னைய. சரி, ஏன் அப்படியாவா இருக்குது? அமைச்சர் அப்படி என்றால் என்ன? பருத்திப்பாடு. சரி, என்ன குழந்தைகடா பிறந்தது? பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கின்றது மன்னா. பெண் குழந்தையா? பெண் குழந்தைகள். அமைச்சரே, பெண் குழந்தைகள் சத்தம் நிறைய கேட்டதே. கையா முயான்னு கேட்டிருக்குமே. ஆமா. எத்தனை குழந்தை நீங்க கேட்க மாட்டீல? அமைச்சரே, எத்தனை குழந்தைகளா? 7 பெண் குழந்தை. அமைச்சரே, ஆனந்தத்தை பார்த்தாயா? இந்த உலகத்திலே பாக்கியசாலி நான் தானடா. ஆனந்தத்தை பார்த்தா யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் புத்திர பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அமைச்சர், பாக்கியம் கிடைச்சிருச்சுல்ல? ஆமா, பாக்கியம் இல்லடா, புத்திர பாக்கியம். குழந்தை பிறந்து விட்டது. நலமாக இருக்கிறது அல்லவா? அழகாக இருக்கிறது. சீரோட செருப்பு எடுக்கிறார்கள். அமைச்சரே, சந்தோஷமான ஒரு செய்தி. இப்பொழுதே நம்ம தெலுங்காவரி சீமையில் உள்ள அத்தனை பேருக்கு மன்னதனம் நடைபெறட்டும். நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரிவிக்க வேண்டும். அரசருக்கு குழந்தை. ஏன் அமைச்சரே? புதிய அமைச்சரே, மன்னா எதற்காக தடுத்து கொண்டிருக்கிறார்? தெரிவிக்க கூடாது மன்னா. ஆமாம் அமைச்சரே, அதுவும் உண்மைதான். ஏன்னா இந்த பூலோகத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறக்கலாம், இல்லை 2 குழந்தை பிறக்கலாம். ஒரே பிரசவத்தில் 7 குழந்தை பிறக்க முடியுமா? முடியாது. அதுவும் ஒரே மாதிரி அழகாக இருக்க முடியுமா? ஒரேதாவது ஒரு குழந்தைகள் 2 குழந்தைகள் ஊனமுற்றவர் தான் பிறக்கும். உண்மைதான். ஆனால் எந்த ஒரு குறையில்லாமல் பிறந்திருக்கிறது 7 மகள்களும். நாட்டு மக்களுக்கு விஷயம் தெரிந்தால் கூட்டம் கூட்டமாக குழந்தையை பார்ப்பதற்காக அரண்மனைக்கு வருவார்கள். வந்தவர்கள் சும்மா இருப்பார்களா? அந்த குழந்தை அழகாக இருக்கிறது, இந்த குழந்தை மிகவும் அழகாக இருக்கிறது என்று குழந்தைகளை பற்றி வர்ணித்து பேசுவார்கள். உண்மைதான். கல்லடியில் தப்பினாலும் கல்லடியில் தப்ப முடியாது மன்னா. கண் திருஷ்டி பட்டு விடும். அமைச்சரே, ஓமலை திருஷ்டி பட்டு விடுகின்றால் குழந்தைகள் பிறந்த விவரம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, தெரியாமல் வளர்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படித்தானே? அப்படி என்றால் இந்த குழந்தைகள் பிறந்த விஷயம் இப்பொழுது யாராருக்கு தெரியும்? பேசி முடிப்போம். அமைச்சரே, யாராருக்கு இந்த விஷயம் தெரியும்? தாங்களுக்கும் தாங்கள் மனைவிக்கும் பிரசவம் பார்த்து பாட்டி எனக்கும் தெரியும். நமது 4 பேருக்கு மட்டும் தெரிந்த இந்த ரகசியம் வேறு யாருக்கும் தெரிய வந்தது என்றால் உன் சிரசை வெட்டி உன் கையில் கொடுத்து நான் அழகு பார்ப்பேன். கண்ணாடியோட பாருங்க. அப்படியே கண்ணாடி போட்டு பாருங்க. நான் நாட்டுக்குள்ள போய் யார்ட்டும் சொல்ல மாட்டேன். என் மனையால் அரண்மனையை விட்டு வெளியே செல்ல மாட்டா. நீயும் சொல்லக்கூடாது. இந்த மருத்துவ மாத்த கிளவி என்ன பண்ணுவான்? அதை கொன்னுருவான். வேண்டாம் அமைச்சரே, 8வது இருட்டடையில் சிறையடைக்க வேண்டும். கருமுஜ இருட்டடையில் போட்டு அடைத்து விடுங்கள். இருந்தாலும் பிறந்தது 7 பெண் குழந்தைகள் அல்லவா? ஆமா. குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டுமே. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பெயராக வைத்து அழைத்தோம் என்றால் முதலில் ஒரு குழந்தை அழைத்தால் மற்ற குழந்தைகள் எல்லாம் நினைக்கும், அப்பா அந்த குழந்தை மீது தான் அதிக பாசத்துடன் இருக்கிறார், அதனால தான் அந்த குழந்தை முதலில் அழைத்திருக்கிறார் என்று மற்ற குழந்தைகள் எல்லாம் மனதாபம் வரும். வேண்டாம் அமைச்சரே, 7 குழந்தைகளுக்கும் ஒரே பெயராக இருக்க வேண்டும். தெய்வீக பெயராக இருக்க வேண்டும். தான பெயராக இருக்க வேண்டும். தாங்கள் ஆளக்கூடிய நாடோ தெலுங்காவூர் சீமை. தாங்கள் நாமமோ கோட்டை பெருமாள். தாங்கள் மனைவியோட நாமமோ கோட்டை கருப்பாகி. 3 பேர்களும் ஒவ்வொரு எழுத்துக்களாக எடுத்து தாங்கள் 7 குழந்தைக்கும் தெலுங்காகி என்று பெயர் நாம சூட்ட. அருமை அருமை. தெலுங்காகி அருமையான தெய்வீக பெயர் அமைச்சரே. இருந்தாலும் இன்றையிலிருந்து உனக்கு அமைச்சர் பதவி கிடையாது. சரி, எதற்கு மனங்கலங்காதே. அமைச்சர் பதவி போனால் என்ன? இன்றையிலிருந்து நான் பெற்ற 7 செல்வங்களையும் ஒரு தாய்க்கு தாயாக, ஒரு தந்தைக்கு தந்தையாக இருந்து வளர்க்கக்கூடிய பொறுப்பு உன்னுடையது. அப்படியாகட்டும். வாரத்தில் வெள்ளிக்கிழமை என்றால் நந்தவன பூஞ்சோலையில் வந்து மகள்களை நந்தவன பூஞ்சோலையில் வந்து என் மகள்களை நான் பார்க்க வருவேன். அமைச்சரே, இன்னையிலிருந்து நான் பெற்ற செல்வங்கள் உனக்கு மகள் போல் வளர்த்து வர வேண்டும். சென்று என் மனைவியை பார்த்து வருகிறேன். இப்ப போகாதிய மன்னா. ஏன்? பச்சை உடம்புக்காரி. அட அறிவு கட்டவனே, வயிற்ற கிளீன் பண்ணி நீ நினைக்கிற மாட்டேன் இல்லை அமைச்சரே. 7 பிள்ளைகளை பெற்று எடுத்தவள். ஏன்னா ஒரு கணவன் இருந்து அரவணைப்பில் பார்த்துக் கொள்வது போல் கிடையாது அமைச்சரே. அவளுக்கு நான் தானே. ஆகையால் நான் மனைவியை பார்த்துக் கொள்கிறேன், நீ என் மகள்களை பார்த்துக்கொள். நீங்க தூரமா இருந்து பாருங்க. வெகு தொலைவில் இருந்து சென்று வருவோமா? இப்ப போகாதிய. சரி, வயிற்ற சுத்தம் பண்ணி எடுக்கிறாங்க. சரி, புறப்படுவோம் தெலுங்காவரி சீமைக்கு. செல்வா நான்